சமீபத்தில் தமிழக காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு அமைக்கப்பட்டது. தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்க கோரி டெல்லிக்கு போர்க்கொடியை ஏந்திச் சென்றவர்களை பார்த்து தேர்ந்தெடுத்து இக்குழுவில் செல்வ பெருந்தகை சேர்த்துள்ளார் என்று கூறப்படுகிறது. இதனால் சத்தியமூர்த்தி பவனில் மீண்டும் சலசலப்பு கிளம்பியிருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். சிறிது காலமாக சப்தமில்லாமல் இருந்த சத்தியமூர்த்தி பவனில் மீண்டும் சலசலப்பு கிளம்பி இருக்கிறது. அதற்கு காரணம் காங்கிரஸ் சொத்து மீட்புக் குழு உறுப்பினர்களின் புதிய நியமனம்தான். இது பற்றி காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஒருவரிடம் பேசினோம். தேனாம்பேட்டையில் 180 கிரவுண்டு நிலம் கட்டடம், கடைகள், 20 கிரவுண்டில் காமராஜர் அரங்கம், 20 கிரவுண்டில் சத்தியமூர்த்தி பவன் கட்டடங்கள் உள்ளன. காமராஜர் காலத்தில் தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக கட்சிக்கு பல்வேறு சொத்துக்களை வாங்கியிருந்தனர். அந்த சொத்துகளின் மதிப்பும் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இருக்கும். மாவட்டங்களில் உள்ள சொத்துகள் அனைத்தும் கட்சியில் செல்வாக்கு மிகுந்தவர்களிடமும் ஆக்கிரமிப்பாளர்களிடமும் சிக்கியுள்ளன. அறக்கட்டளைக்கு புதிய உறுப்பினர்கள் நியமிக்காமல் காலியாகவே உள்ளது. இதனிடையே 2020ஆம் ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் அறிவுரையின் பேரில் தமிழக காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மற்றும் மீட்புக் குழு அமைக்கப்பட்டது. அப்போது முன்னாள் எம்பிக்கள் JM ஆரூன், SS ராமசுப்பு, காங்கிரஸ் மாநில பொருளாளர் நாசே ராமச்சந்திரன், மாநில பொதுச் செயலாளர்கள் K தனிகாச்சலம், T செல்வம், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் பொன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டனர். KS அழகிரி நீக்கப்பட்டு புதிய தலைவராக செல்வ பெருந்தகை தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதையடுத்து காங்கிரஸ் சொத்து மீட்புக் குழுவையும் மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. அதன் பேரில் மார்ச் 17ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனில் கூடிய தமிழக காங்கிரஸ் சீரமைப்பு குழு ஆலோசனை கூட்டத்தில் புதிய உறுப்பினர்களாக யாரையெல்லாம் தேர்வு செய்வது என ஆலோசிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து தமிழக காங்கிரஸ் பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் ஒப்புதலுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் சொத்து பாதுகாப்பு மீட்புக் குழு பட்டியல் மே 1ஆம் தேதி அறிவிக்கப்பட்டது. அதில் குழு தலைவராக முன்னாள் மாநில தலைவர் KV தங்கபாலுவும், இணைத் தலைவர்களாக M கிருஷ்ணசாமி, KS அழகிரி ஆகியோரும் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேலும் சுதர்சன நாச்சியப்பன், செல்லக்குமார், KR ராமசாமி, எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர், கோபிநாத், MLAக்கள் ராஜேஷ்குமார், ரூபி மனோகரன், தாரகை கட்பர்ட், அசன் மௌலானா உட்பட 31 பேரும் தலைமையக ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழுவில் 4 இடம்பெற்றுள்ளனர். இதில் சுவாரஸ்யம் என்னவென்றால், தன்னை தலைவர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று டெல்லி சென்று போர்க்கொடி உயர்த்தியவர்களை பார்த்து செல்வ பெருந்தகை இந்த குழுவில் நியமித்துள்ளார். மீட்புக் குழுவில் இடம்பெற்றுள்ள 90% பேர் காங்கிரஸில் 3-4 பொறுப்புகளில் உள்ளனர். இது மற்ற நிர்வாகிகள் மத்தியில் அதிருப்தியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்று அந்த நபர் கூறி முடித்தார். மீட்புக் குழுவில் புதிய உறுப்பினராக சேர்க்கப்பட்டுள்ள ராம் மோகனிடம் பேசினோம். தமிழகத்தில் அந்தந்த பகுதிகளில் வலிமையாக உள்ள தலைவர்கள் மீட்புக் குழுவில் உறுப்பினராக நியமிக்கப்பட்டுள்ளனர். சிலர் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எதையாவது பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் காங்கிரஸ் சொத்துக்களை மீட்க வேண்டும் என்பதில் செல்வ பெருந்தகை உறுதியாக இருக்கிறார் என்று தெரிவித்தார்.